மிஸ் ஆயிட்டான். கண்ணு சொதப்பிடுச்சு. ஏங்க என்ன ஆச்சு? கால் வந்துச்சா? இல்ல இன்னும் வரல. சரி நீங்க பண்ணுங்க. டேய் என்னடா ரொம்ப நேரம் ஆகுது. சொல்லுங்க பிரதர். பிரதர் எங்க இருக்கீங்க? லாக்கருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எடுத்துட்டு வரேன். அந்த நகைப்பெட்டியை நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. பிரதர் லாக்கரே இன்னும் வரலையா? ஆனா நாங்க வெளியே தானே காத்துட்டு இருக்கோம். இன்னுமா திருடுறாரு? அதான் பேக் எடுத்து கிளம்பிட்டானே, இன்னும் வரல. என்னது கிளம்பிட்டானா? யோ என்னையா சொல்ற? வேற ரூட் ஏதாவது போட்டானா அந்த ஆளு? போட்டானாவா? யோ கொஞ்சம் வர போட்டு தேடியா. யோ லூசாயா நீ? 10 கோடி ரூபாய் சொத்தியா? அதான் தானே சொன்ன. யோ நகையை பார்த்து மனசு மாறி இருப்பாயா? அவனை இனிமே பிடிக்க முடியாதே. யோ ஹலோ யோ சேது, என்ன ஆச்சு? அது அந்த ஆளு நகையை பார்த்ததும் தூக்கிட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். யோ மனுஷனா எறும்பு மாடாயா? மண்டல களிமண் வச்சிருக்கியா நீ? எவனையோ கூட்டிட்டு வந்து அவனுக்கு 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து குடும்பத்துல இருக்கிற மொத்த நகையை தூக்கி கொடுத்துட்ட நீ. அசிங்கமா இல்ல உனக்கு? இங்க பாரு, காலங்காலமா காத்து வச்சிருந்த நகை இது. உனக்கு என்ன உனக்கு என்னன்னு போயிடுவ. அது எத்தனை கோடின்னு தெரியுமா உனக்கு? தெரியுமா உனக்கு? எனக்கு வச்சிருக்கே பாரு. என்ன கேட்க சொல்ற நீ? இல்லம்மா அது வந்து என் அப்பா உன்னை அடிக்கிறதுல தப்பே கிடையாதுயா. உன்னை முதல்ல நான் சொல்றது கேள. எல்லார் தூக்கமும் போச்சு. டேய் அந்த லாக்கர் நமக்கே லாக் வச்சுட்டான். அந்த ஆளை வேற பிடிக்க முடியாது. ஊரா சுத்துவானே. டேய் நீ போய் அந்த லாக்கர் எங்க இருக்கான்னு முதல்ல வெளியே போய் பாரு. அண்ணா என்னடா இந்த கிழமை வந்தானா? அண்ணா இன்னும் வரலண்ணே. அண்ணா நான் வேணா உள்ள போய் பார்க்கட்டோமாண்ணே. என்ன ஜென்மண்டா நீ? உள்ள போய் சிக்கி அடிபட்டு சாவ போறியா? அந்த அம்பளம் இவ்வளவு நீளமா லைசன்ஸ் வச்ச துப்பாக்கி வச்சிருக்கான் தெரியும்ல? இந்த கிழவன் வந்ததும் அவனை ஏத்திட்டு போய் கழுத்தை நெரிச்சு கொன்னு புதைக்கணும்டா அவனை. அதுக்கப்புறமா நான் நகையோட காஞ்சிபுரம் போறேன். திருட்டு நகை தானே, ராஜசேகர் எப்படியும் வாயை திறக்க மாட்டான். நம்ம கிட்ட தான் வாய்ஸ் ரெக்கார்ட் இருக்குல்ல, மிரட்டி உண்மையை சொல்ல விடாம நாம பண்ணிடலாம். சரிண்ணே. மனப்பேய் ஒருத்தனுக்கு தொழில் தர்மமே இல்லை. திருட்டு நாய்கள். டாக்டர் மாசிலாமணி நமக்கே லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் நாங்க சொல்றது கேளுங்க சார். இவளுக்கு எப்படி தெரியும் கரெக்டா இந்த இடத்துக்கு எப்படி வந்தா இவ? வாங்க மேடம். சிவா சார் பாத்தீங்களா? உங்க அக்காவும் அக்கா வீட்டுக்காரரும் என்ன வேலை பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்களா? இந்த துரோகி இங்க வீட்டுல இருக்க கூடாது. அதுக்கு வேற இடம் இருக்கு. யோ ஏத்துங்கய்யா. ஓகே சார். வேண்டாம் சார். ஏங்க எல்லாத்துக்கும் காரணம் துளசி தான். சரியா பொறி வச்சு சிக்க வச்சுட்டா. இன்ஸ்பெக்டர் வேண்டாம், இவங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டாம். லாக்கர் மாசிலாமணிக்கு பணம் கொடுத்து திருட சொன்னதுக்கு சாட்சி இருக்கு. சேதுதான் சொல்லிருப்பானா இல்ல லாக்கர் இவங்க கிட்ட சொல்லிருப்பானா? இதுவும் தெரியலையே. எங்க இருக்கு சாட்சி? காட்டுங்க. லாக்கர் லாக்கர் லாக்கர். யோ எங்கயா லாக்கரு? எங்கயா போனாரு? அந்த ஆள் எங்கேயோ மறைஞ்சிட்டான் போல இருக்கு சார். என்னது மறைஞ்சிட்டாரா? ஏங்கா ஏன் இப்படி இருக்க? நம்ம வீட்லயே திருட சொல்லிருக்க. உனக்கு அசிங்கமா இல்ல? அப்பாவுக்கு தெரிஞ்சா தாங்குவாரா?
அதான் பொறி வச்சு புடிச்சிட்டாங்கல்ல. வேணும்னா நியூஸ் பேப்பர் வர வச்சு போடுங்க. இதெல்லாம் ஊருக்கே தெரியட்டும். குடும்பத்துக்கு தெரியப்படுத்தணும்னா எதுக்கு இவ்வளவு தூரம் நாங்க வரணும்? வீட்லயே வச்சு இதெல்லாம் பண்ணிருப்போமே. மேடம், எதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசிக்கோங்க மேடம். சார், இது எங்க குடும்பத்து பிரச்சனை. அவங்கள விட்டுருங்க ப்ளீஸ். அம்பலத்தையா குடும்ப மரியாதை சம்பந்தப்பட்டது. என்னது குடும்பத்து பிரச்சனையா? காஞ்சிபுரத்துல இருந்து ஆளை கூட்டு வந்து வீட்டுல தங்க வச்சு குடும்பத்து நகையெல்லாம் கொள்ளையடிக்க வைக்கிறது குடும்பத்து பிரச்சனையா? யோ, என்னையா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ஏத்துங்க அவங்கள. சார், ஒரு நிமிஷம் இருங்க. வெளியே தெரிஞ்சா தப்பா போயிடும் சார். நாங்க மன்னிச்சிடுறோம். நீங்க இவங்களை விட்டுருங்க. எலெக்ஷன்ல என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுட்டு வடக்கு தெரு ஆட்களை ஓட்டு போட வச்சிங்கல்ல, நீங்க பண்ணதும் இதுவும் ஒண்ணா? அனுப்ப முடியாது மேடம். என்ன பண்ணுவீங்க?